பார்த்தேன். இந்த அருண் விஜய் சார் படம் பார்த்தேன் அன்னைக்கு. மிஷன் இது சாப்டர் 1. ஓகே. ஒரு டீசென்ட்டான படம். என்ன புரொடக்ஷன் வேல்யூவா பிரச்சனையா இருந்ததுங்க. நெறைய விஎஃப்எக்ஸ் நெறைய ஒர்க் ஆகல. விஎஃப்எக்ஸ் ஜெயில்னு போட்டிருக்காய்ங்க. அது ஒரு மாரி ஜெயில் மாரியே தெர்ல. அது மாரி ஒரு மாரி பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட்ல எடுத்த மாரி ஒரு ஃபீல் இருந்தது. அதர்வைஸ் ஓகே. எல்லாம் அந்த செகண்ட் ஹாஃப் தான் பஞ்சாயத்து. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீட்டா இருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பஞ்சாயத்து. அம் அது ஓகேவா இருந்தது. ஏதோ இருந்தது. அப்படின்னு சொல்லலாம். அருண் விஜய் சார் பயங்கரமா பண்ணியிருந்தார். பயங்கரமா பண்ணியிருந்தாப்டி. உண்மையா அந் அந்த அந்த மனுஷன்லாம் நான் அவருக்கெல்லாம் ஒரு ஒரு நாள் வந்துங்க ஒரு ரூ. 30,00,00,000 ஷேருக்கு ஒரு படம் வந்தா சூப்பரா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இது அ இந்த படத்துக்கு இந்த பாலா சார் படத்துல எங்கேயோ ஏதோ பண்ணி ரிப் வரைக்கும் தலைவனுக்கு. 2 மாசம் ஏதோ ஹாஸ்பிட்டல்ல வச்சுட்டு போல. யார்கிட்டயுமே அவங்க வீட்ல சொன்னா கூட பயந்துருவாங்கன்ட்டு அப்படியே படுத்துட்டு இருந்திருக்காப்டி. ஃபுல் மெடிகேஷன்ல இருந்திருக்காப்டி. அ இப்ப இது வேற ஒரு ஆக்டரா இருந்தா பயங்கரமா அனவுன்ஸ் பண்ணி, இதில ஒரு சிம்பத்தி வேவ் ஒண்ணு கிரியேட் பண்ணி ஏதாவது பண்ணியிருப்பாய்ங்க. பட் அதெல்லாம் எதுவுமே பண்ணாம அந்த ஒர்க் இந்த இந்த வயசுலயும் பார்க்கணும்லங்க. அவர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 45க்கு மேல இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த வயசுலயும் அந்த ஃபோக்கஸ் இருக்கணும். அந்த தொழிலுக்கு பேஷன் இருக்கணும்ல. பார்த்தா ஆச்சரியமா இருக்குது. உண்மையா அவரெல்லாம் பார்த்தா பயங்கர ஆச்சரியமா இருக்கு. அந்த ஃபிட்னஸ் லெவல் அதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. கத்துக்கணும். நாமெல்லாம் கத்துக்க வேண்டியது நெறைய இருக்குது.